யூ மேக் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்செக்யூர். எஸ், நீங்க தான் உங்க ஃப்ரெண்ட்ஸை இன்செக்யூர்டா மாத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் அவன் பண்ணிட்டு இருக்க விஷயத்த டே மச்சான் இதெல்லாம் வேணாண்டா பண்ணாதடா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவன் அதை தான் பண்ணுவான். உங்களுக்கு அவனுக்கும் ப்ராப்ளி செட் ஆகவே ஆகாது. அட் த சேம் டைம் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்க ஒரு குட் ஹேபிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவன் இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ நம்பர் ஒன், நீங்க ஒரு எப்படி சொல்றது, உங்களோட பிலீஃப்ஸும் அவனோட பிலீஃப்ஸும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒத்து போவே போகாது. இதுதான் மெயின் ரீசன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்த்து இன்செக்யூரா ஃபீல் பண்றதுக்கு. லெட்ஸ் சே இங்கேருந்து ஒரு 1 year பிஃபோர் என் ஃப்ரெண்டோட அக்கா மேரேஜ். ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் அப்படியே ஜாலியாக, தெரியும்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா போனால் எவ்வளோ ஒரு ஃபன்னாக இருக்கும். நாங்கள் ஒரு 6 பேர் ஒரு செட்டு செம்ம ஜாலியாக போகிறோம். இங்கேருந்து விருதுநகர் போகிறோம். அங்கே அந்த அக்காவோட கல்யாணத்தை நாங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுறோம். தென் வந்து ரூம் தனியாக எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு அவங்க எல்லாருமே குடிச்சாங்க. நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் குடிக்கவும் இல்லை. ஏன்னா எனக்கு அந்த டைமில் ஒரு ஃப்ரெண்டு அக்கா கல்யாணத்துக்கு போய் வெளியே வந்து குடிக்கிறது எனக்கு அது ஒரு பெரிய ஒரு கரெக்டாக தெரியலை. ஸோ அதனால் அது தப்பு அப்படின்னு நான் வந்து பண்ணல. ஸோ தென் நான் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு திடீர்னு முழிப்பு வந்துச்சு. இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தான். ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உட்காந்து இவன் சரி வந்து எப்போ பார்த்தாலும் இந்த மோட்டிவேஷனலாக பேசிக்கிட்டு மோட்டிவேஷன் வீடியோ போட்டுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இப்படியே இருக்கான், இதெல்லாம் என்னத்த நல்லா இருக்கு சொல்லு, பத்தியா நம்மலாம் குடிச்சிட்டு எவ்வளோ ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தா, இங்கே ஃபன் பண்ண வந்த இடத்துல கூட ஃபன் பண்ண மாட்டான் அவன் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அவங்க கூட பேசவும் பழகவும் பிடிக்கவே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக என்னோட கான்டாக்ட் வந்து டவுன் ஆகிக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. த திங், இவங்கெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. பிகாஸ் அவங்க யாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துக்கு போறீங்க, உன்னோட பிலீஃப்ஸ் இங்கே இருக்கு, அவனோட பிலீஃப்ஸ் இங்கே இருக்கு. அவன் தப்பு பண்ணுறான், நீ தப்பு பண்ணல. அதனால அவன் என்ன சொல்றான்னா, ஓகே இல்லை இல்லை நீ வந்து தப்பு பண்ணாதனால நீ ஒரு ஏலியன், அதாவது ஏலியன் இந்த சென்ஸ் நீ ஒரு ஆக்வர்ட், நீ வந்து ஒரு வினோதமானவன் சொல்லி சொல்றான். அப்படிங்கும் போது ஹவு கேன் யூ மேக் தெம், ஹவு கேன் யூ திங்க் தெம் தே ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? மேபி அவன் வந்து வெளியே அப்படி பேசுவான், ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் ஃபீல் பண்ணுவான், சரி இவன் எப்படி இவ்வளோ கெத்தாக இருக்கான், இவ்வளோ இதாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணுன்னா உன் ஃப்ரெண்ட்ஸை இன்செக்யூராக மாற்றும். இதான் ரியாலிட்டியும் கூட. நிறைய பேர் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. பிகாஸ் அவங்க இந்த ஹேபிட்ல இந்த பழக்கங்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னலில் மெடிடேஷன் பண்ணுவான், ஜேர்னல் பண்ணுவான், அஃபர்மேஷன்ஸ் பண்ணுவான், விஷுவலைசேஷன் பண்ணுவான். அவன் கோலை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பான், தனிமையில் இருப்பான். தனிமை இந்த சென்ஸ் அவனுக்காக தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான், படிக்கிறதுக்காக, எழுதுறதுக்காக, இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு. அவனை பார்த்து நிறைய பேர் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அவனை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுவாங்க, புரணி பேசுவாங்க. பிகாஸ் அவங்க எல்லாருமே அவனை பார்த்து இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ யோசிச்சு பாரு, நீ வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுற, ஜேர்னலிங் பண்ணிட்டு இருக்க, இல்லை உன்னோட பிஸ்னஸ்க்காக ஓடிக்கிட்டு இருக்க, இந்த ஹேபிட்ஸ் நல்ல ஹேபிட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்க. அப்படிங்கும்போது அவங்க உன்னை பார்க்குற விதமே வேற மாதிரியா இருக்கும். மேபி ஒன்று அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்சனாக பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் உன் ஃப்ரெண்ட்ஸை உன்னை பார்த்து இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண வைக்கும். நம்பர் 2, மென்டல் ஹெல்த். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இன்றைக்கி வந்து வீடியோ கேம்ஸ் விளாடுறவங்க தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பான் அதிகமாக கன்சியூம் பண்ணுறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இப்படி எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பட் உங்களுக்கும் அவங்களுக்கும் ப்ராப்ளி செட் ஆகாது. பிகாஸ் நீங்கள் உங்களோட மென்டல் ஹெல்த்தை சூப்பராக வச்சிட்டு இருப்பீங்க கூட. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மென்டல் ஹெல்த்தை ப்ராப்ளி அவங்க ப்ராப்பராக வச்சுக்க மாட்டாங்க. இப்போ லெட்ஸே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி போட்டு ஈவினிங் டைமில் ஒரு 6 to 7 o'clock அந்த டைம் ஃப்ரேமிங்கில் ஒரு வாக் போயிட்டு வருவேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், நேச்சரோட போகிறது வர்றது. ஆனால் என் கூட ஜிம்முக்கு வர நிறையா பேருக்கு வாக் வர்றது பிடிக்காது. என் கூட பேசிகிட்டு இருக்க பசங்களுக்கு என் கூட வாக் வர்றது பிடிக்காது. பிகாஸ் அது வந்து ஒரு அவ்வளோ தூரம் நடக்கணுமா, இவ்வளோ நேரம் நடக்கணுமாங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியில் சில பேர் வரவே மாட்டாங்க. ஸோ த திங், இங்கே நீ வாக் போகிறனால உன்னோட மென்டல் ஹெல்த் சூப்பராக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அப்படி இருக்கா. நீ மெடிடேஷன் பண்ணனால உன் மென்டல் ஹெல்த் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால நீ வந்து ஒரு விஷயத்த ரொம்ப பேஷன்ஸாக பொறுமையாக பண்ணுவ. ஆனால் அந்த பேஷன்ஸ், பொறுமை இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ இதனாலே உனக்கும் அவங்களுக்கும் நடுவில் இவ்வளோ பெரிய கேப் அவுட் ஆகும். ஸோ இந்த கேப் என்ன பண்ணும் அப்படின்னா,
உன்னை உன்னை வந்து ஒன்றை சந்தேகப்பட வைக்கும் நிறையாவே. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி ஓடுறாங்க, நான் ஏன் ஒரே மாதிரி இல்லை, ஒரே மாதிரி இல்லை. உனக்கு எப்படி இருக்கணுமோ நீ அப்படி இரு. நீ வந்து ஐ மீன் தப்பான பழக்க வழக்கங்கள் பண்ணிட்டு நீ அப்படியே இரு நான் சொல்ல இந்த இடத்துல. ஓகே, நீ மெடிடேஷன் பண்ற, நீ வந்து நல்ல பழக்க வழக்கங்கள்ல இருக்க, யூ ஆர் மெயின்டைனிங் அ குட் ஹேபிட்ஸ், யூ ஆர் க்ரோயிங் யுவர் பிஸ்னஸ், யூ ஆர் க்ரோயிங் யோர் செல்ஃப், யூ ஆர் க்ரோயிங் ஆஸ் அன் அட்ராக்டிவ் கேரக்டர் அப்படின்னா திஸ் இஸ் வாட் யூ நீட். ஸோ திஸ் இஸ் த திங், திஸ் இஸ் த அலோன் பாத். இங்கே நம்ம இப்படி தான் போய் ஆகணும். பட் அதுக்காக உனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்கன்றதுல நான் டிஃபைன் பண்ண மாட்டேன். பட் டோன்ட் ஃபால் இன் டு த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ட்ராப்குள்ளே போய் மாட்டிக்காம ஜஸ்ட் ஃபால் இன் டு த பிரதர்ஸ் பாண்ட். யூ கோயிங் டு பி அ லீடர். இந்த லீடர் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாலாம் வச்சுக்க கூடாது. ஹி ஜஸ்ட் ட்ரீட் எவ்ரி ஒன் ஆஸ் ஹிஸ் பிரதர். ஒரு நல்ல ஒரு அக்காம்பனியன்ஷிப், உன்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு, இது பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ லெட்ஸே என்னோட காலேஜ் டைமில் நாங்களாம் ஒரு டீ கடையில் உட்காந்து பேசுவோம் சிகரெட் அடிச்சுட்டு. ஓகே, ஸோ அது காலேஜ் டைம். ஸோ அந்த டைமில் நான் வந்து என்னோட லைஃப்பில் நடக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவேன். அப்போது ஓகேடா விட்றா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட போய் ஏன்டா அவனை கூப்பிட்டா, எப்போ பார்த்தாலும் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கான், கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான், அவன் நம்ம மூடையும் சேர்த்து ஸ்பாயில் பண்ணுறான் இப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனாலே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் என்னை வந்து எல்லா இடத்துலையுமே ஒதுக்கிடுவாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் இருந்த குரூப்பில் கூட என்னை லெஃப்ட் பண்ண வச்சுட்டானுங்க. நிறைய இடங்கள்ல நாங்கள் வந்து ஒரு குரூப் கால் பேசிட்டு இருக்கு, வந்து என்ன மட்டும் தனியாக இது பண்ணிடுவானுங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும். Do you think they are your friends? Never. பட் நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ ஆகி திரும்பி அவங்க கேட்கறது எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருப்பேன். எப்போ நான் தனியாக வந்து நான் என்னோட பார்த்த கோத்ரூ பண்ணி போக ஆரம்பிச்சிடும், அப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாமே என்னை பார்த்து இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே என்னை பார்த்து பொறாமல் பட ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் அது பொறாமல் பண்ணுங்கிறதுக்காக பண்ணல, பட் என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட், ஓகே, நிறைய பேர் பண்ணுற தப்பு, ஏன்னா அந்த தப்பு நானுமே பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன், அவங்க தப்பான பாதையில் இருக்காங்க, அவங்களுக்கு நல்லது சொல்லி கொடுத்து அவங்க நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறது. யூசி, நீ எவ்வளோ சொல்லி கொடுத்து உன் ஃப்ரெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் அவன் சேஞ்ச் ஆக மாட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவான். அவனா பட்டு திருந்தி வந்தால் தான் உண்டு. அப்படி இல்லையா சில பேர் திருந்தவும் மாட்டாங்க. நீ போய் அவனை போய் சேஞ்ச் பண்ணுற, அவனை மாத்துறேன், நான் நல்லது சொல்லித்தரேன், அவன் நல்லது கேட்க மாட்டான், பண்ண மாட்டான், இந்த மாதிரி நம்பர் ஆஃப் திங்ஸை நீ அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னா அவன் கண்டிப்பாக உன்னை வந்து யாரா அவன் லூசு கூமுட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இப்படிதான் யோசிப்பானு. ஸோ த திங், நீ போய் யாரோட லைஃப்பையும் இங்கே சேஞ்ச் பண்ணி யாரையுமே மாற்றணுங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யோர் ஒர்க். நீ இது பண்ணணும்னு வச்சுக்கோயேன், உன்னோட மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படும். உன் மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா உன்னால் எந்த விஷயத்தையும் ப்ராப்பராக பண்ண. ஏன் நான் எவ்வளோ மென்டல் ஹெல்த்துக்கு ஏன் எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுப்பேன் அப்படின்னா, யூசி இன்னைக்கு இருக்கிற பான் அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன் எல்லாத்துக்குமே காரணம் மென்டல் ஹெல்த் ப்ராப்பராக இல்லாததான். கேட்குற எல்லாமே கிடச்சிட்டா வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யம் இருக்கு, கரெக்டா? ஸோ அதனால நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களில் போயிட்டு, இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம், இது பெரிய ஒரு டாபிக் ஆக்சுவலி. ஸோ த திங், நீ போயிட்டு யாரையுமே சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்காத. அவனுக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா உன் பாதையில் வரட்டும், இல்லையா நீ ஒன்றை மட்டும் க்ரோ பண்ணிட்டு போயிட்டே இரு. ஆட்டோமேட்டிக்காக அவன் விலகிடுவான், என் லைஃப்பில் விலகின மாதிரி, ரைட்? நெக்ஸ்ட் விச் இஸ் won't have proper goals. If you have a goals, if you are going and working for your goals, no one adapt with you. No one in the sense, ஒன்றை மாதிரி இப்போ நம்மளை மாதிரி இருக்கிற பீப்புள் வந்து நம்ம கூட வந்து சேருவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்லாமல் என் வாழ்க்கை இப்படி தான், நான் இப்படி தான், ஓகே எனக்கு முன்னுக்கு வரணும்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. லைஃப்பில் நான் வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லுவாங்க, நான் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்படி இருக்கிற பீப்புளெலாம் அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னா நீங்களும் கொஞ்ச நாள் கோல்னு ஓடுவீங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 10 பேர் 15 பேர் இதுதான் கரெக்ட், இதுதான் இப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் திரும்பி அங்கிட்டு போயிடுவீங்க. அப்புறம் திரும்பி ஒரு நாள் ப்ராப்ளம் வரும், திரும்பி வந்து இல்லை நான் திரும்பி இந்த பாத்துக்கு போகிறேன் இப்படி போவீங்க. அப்புறம் திரும்பி இங்கே 4 பேர் சொல்லுவான், திரும்பி வருவீங்க, திரும்பி போவீங்க, திரும்பி வருவீங்க. ஸோ உங்களோட கோல்னு ஒரு விஷயம் நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஐஏஎஸ் ஆகிறது தான் உங்களோட டார்கெட்னு வச்சுருக்கீங்கன்னா ஜஸ்ட் அதுக்கு மட்டும் படிங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற பீப்புளை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. பட் இதுவே நீங்கள் எதுக்குமே படிக்காமல் சும்மா நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா நினச்சிட்டே இருக்க வேண்டியதான் கட்சி ஃபுல்லாக.
கடைசியில் நீங்களுமே உங்களோட அந்த உங்களை பார்த்து இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறவங்க மாதிரி நீங்கள் மற்றவங்களை பார்த்து இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ பி த லீடர் கைஸ். ஓகே, இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், பட் இது வந்து ரொம்ப மென்டல் ஹெல்த் ரீதியாக நிறையா பேருக்கு வந்து பாதிப்படைய வைக்குது. நான் ஏன் தனியாக இருக்கேன், எனக்கு ஏன் எல்லாருமே இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம். யூசி, நீங்கள் வந்து தனியாக இல்லை, நீங்கள் வந்து தப்பு பண்ணல. உங்களை பார்த்து அவங்க இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனால உங்களை வந்து அவங்களுக்குள்ள ஒன்று இழுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை நீங்கள் ஓடிட்டு இருக்க ரேஸில் உங்களை ஸ்லோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இல்லை ஒன்று தட்டி விட்டுட்டு அவங்க முன்னாடி ஒன்று நினைக்கிறாங்க. சிம்பிள், 3 விஷயம் தான். ஸோ என்ன மாதிரி ஒருத்தர் தான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான அட்வைஸஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. நிறைய பேர் உங்களுக்கு வந்து இல்லை நீ பொறுமையாக போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கோ, அவங்க தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், இதெல்லாம் வந்து தப்பு கிடையாது, இப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்காதீங்க. அவங்க எல்லாருமே அப்படி பண்ணுறது கிடையாது. ஆனால் உங்ககிட்ட ஏன் சொல்கிறாங்கன்னா, they just need a views, they just need likes, simple, that's all. பட் அவங்க உங்களை பற்றி கேர் பண்ணிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. பட் ஐ எம் லிட்டரலி கேரிங் அபவுட் யூ, ரைட்? அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் வந்து ஒரு கான்டென்ட்டாக மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன், இல்லையா? ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். எஸ்எஸ்கேஜே என்னோட மென்டல் ஹெல்த் கோச்சிங் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். I will see you in this informative video and thank you for watching my video. I love you so much, guys.